உங்கள் அனைவரையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருநாமத்தினாலே வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய நாளிலே நாம் தியானிக்கின்ற திருமறை பகுதி நிலைவாழ்வு தரும் அழியாத உணவுக்காக உழையுங்கள் என்று நமக்கு சொல்லுகின்றது. உழைப்பே உயர்வு என்ற பழமொழி உண்டு. உழைப்பால் மட்டும் உயர்வடைவோம் என்ற நம்பிக்கையும் நமக்கு உண்டு. ஆனால் நமது கிறிஸ்துவ வாழ்வில் ஒரு புறம் உழைப்பு அவசியம் என்றாலும் மறுபுறம் கடவுளுக்காக நாம் புரிகின்ற ஊழியம் மிக மிக அவசியமானதாகும். நிலைவாழ்வுக்காக உழைக்காமல் நிலையற்ற வாழ்வுக்காக மட்டும் உழைத்து வாழ்வது வீண் என்று இன்றைய திருமறை பகுதி நமக்கு சொல்கிறது. கிறிஸ்து நமக்கு அறிவுறுத்துகின்ற செய்தி நிலை வாழ்வுக்காக எப்போதும் வாழுங்கள் என்று நமக்கு சொல்லுகின்றார். நாம் பல நேரங்களில் ஞாயிற்றுக்கிழமையில் கூட பணி நிமித்தம் நாம் ஆராதனைக்கு வருவதை தவிர்க்கிறோம். அத்தகைய சூழலிலிருந்து நாம் விடுபட்டு ஒரு நாளுக்கு ஒரு 10 நிமிடமாவது ஆண்டவருக்கு என்று உழைத்து ஜெபிப்பது மிக மிக அவசியமாயிருக்கிறது. நேரம் கிடைக்கும் போதெல்லாம் ஜெபிக்கவும், நேரம் கிடைக்கும் போதெல்லாம் திருமறை வாசிக்கவும், வாய்ப்புகளை உருவாக்கி நாம் ஊழியம் செய்யவும் கடவுள் அழியாத வாழ்வுக்காய் என்று உழைப்போம். அழிந்து போகின்ற வாழ்வை ஆண்டவர் நமக்கு நிறைவுள்ளதாய் மாற்றி